நம்ம இன்றைக்கி சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் இது வதங்கட்டும். இப்போது ஓரளவு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 5லேருந்து 6 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓரளவு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா நான் இதில் 1/2 கப் அளவு குடமிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இந்த மசாலாவு தான் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது மசாலா எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போது ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 5 சப்பாத்தியை மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஓரளவு நல்லா ஃப்ரை ஆன மாதிரி ரொம்ப சூப்பராகவே நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அடியும் பிடிக்கல, மசாலா எல்லாமே ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சு. நமக்கு சூப்பரான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.